இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விசுவல் ரீசனிங்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி சின்ன புள்ள கணக்கால் தான் இருக்க மாதிரி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினில். ஏன்னா அவங்களே கொஸ்டினுக்கான ஆன்சரே அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த படத்துக்கு இதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு படத்துக்கும் தேர்டு படத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்களேன். என்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் ஒரு செகண்ட் பாருங்கள். எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே டயக்ராம் தான் வரும். அந்த டயக்ராம் எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தா மட்டும் போதுங்க. ஆப்ஷன் சின்றதில் இருக்குது. இது தாங்க நம்ம விசுவல் ரீசனிங். ஓகேங்களா? கொஞ்சம் மைனூட்டாக பார்த்தீங்கன்னா மட்டும் போதுங்க. வடிவேலு சொல்கிற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமாக தான் கொஸ்டின் எடுத்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இவ்வளோ தான் விசுவல் ரீசனிங். பெருசாலாம் நினைக்காதீங்க, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க. அதேமாதிரி மேக்ஸ் வித் எம்எம்கே டெலகிராம் பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபைல் இருக்குது பார்த்துங்க. 3768 கொஷின்ஸ் இருக்குது. அதில் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா 3122வது கொஷின் ஃபைலில் இருக்கும். ஸோ அந்த 3022ல் இந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன் குமார். தேங்க்யூ.